வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இது சப்பாத்தி, ஜீரா ரைஸ் போன்றவைக்கு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோலா உருண்டை செய்ய நான் இன்னைக்கு மட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா நறுக்கியிருக்கேன். 2 தக்காளி, கிராம்பு ஒரு 5, பட்டை, ஏலக்காய் 3, கொத்தமல்லியை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடிசா நறுக்கிருக்கேன். புதினா, 2 சில்லு தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன அப்புறம் நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சில்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 4 பெரட்டிட்டு ஸ்டவ் அமர்த்திடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மட்டனை இப்போ நல்லா கொத்துக்கறி மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா. கொஞ்சம் மசாலாவை எடுத்து கொத்துக்கறியில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மசாலாவை மட்டும் ஆட் பண்ணுங்க. உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்க கலவையை இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு வைங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா புதினா வதங்கிட்டு இருக்கு. இப்போ மீதம் இருக்க மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட விட்டுடலாம். மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே கறியில் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்ததுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ உருண்டை பிடிச்ச கோலா உருண்டையை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி விடுற எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. அப்படியே வேகணுங்க. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகணுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மள உருண்டைகள் எதுவுமே உடையலை. அப்படியே போட்டது மாதிரியே இருக்கு. நம்மளோட கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்களுடைய டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.